Hello friends, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அது வந்து ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -3 4 6 2. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். அதாவது ஜென்ரலி அட்ஜாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதுவோம். அப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட். இது வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். 2x2க்கு வந்து சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா, அட்ஜாயிண்ட் வந்து இப்போ சப்போஸ் ஏபிசிடி இதுதான் எலமெண்ட்ஸ்னால், அப்போ அட்ஜாயிண்ட் வந்து எப்படி எழுதலாம்னா, இந்த டி அண்ட் ஏ இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஏ இங்கே வரும், டி இங்கே போகும். அப்புறம் இந்த பிசியை அப்படியே எழுதி அதோட சைனை வந்து மாற்றலாம். அதாவது -b -c இப்படி தான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுத்தது என்ன, ஏ மேட்ரிக்ஸ் -3 4 6 2. இப்போது இதோட அட்ஜாயிண்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம், அட்ஜாயிண்ட் ஏ இந்த -3 கீழே போகும், 2 வந்து மேலே வரும், இன்டர்சேஞ்ச் ஆகும். 4ம் 6ம் அப்படியே எழுதி அதோட சைன் வந்து மாற்றலாம். அப்போ -4 -6ன்னு வரும். இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துப்போம். அப்போ ஏ ஈக்குவல் டு கொடுத்த எலமெண்ட்ஸ் என்ன, 2 3 1 3 4 1 3 7 2. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போது இதுக்கு அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அது ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக எழுதி அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து கோஃபேக்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஏஐஜே வந்து ஒரு எலமெண்ட்னா அப்போது அது -1 பவர் i + j இன்ட்டு mij அப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இதில் mij வந்து மைனர் ஆஃப் த எலிமெண்ட், இது வந்து சைன் ஃபேக்டர். இப்படி தான் வந்து நம்ம கோஃபேக்டர் வந்து கண்டுபிடிப்போம். இந்த கோஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி அது ஒரு மேட்ரிக்ஸாக பண்ணி அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இதில் சைன்லாம் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வரும்னு பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி தான் வரும். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ் அப்படின்னு வரும். அப்புறம் மைனர் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட ரோவும் காலமும் டெலீட் பண்ணி மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் தான் வந்து டிட்டர்மினண்ட்டாக நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 2னும் போது இந்த ரோ இந்த காலமை டெலீட் பண்ணி அப்போ மீதி என்ன வருது 4 1 7 2 அதோட டிட்டர்மினண்ட் இப்படி தான் நம்ம எழுதுவோம். அப்புறம் அடுத்த எலிமெண்ட் 3, அப்போது இந்த ரோ இந்த காலமை டெலீட் பண்ணி அப்போ மீதி இருக்க 3 1 3 2 இதோட டிட்டர்மினன்ட் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ எப்படி வரும், சைன் வந்து மைனஸ் அப்படின்னு வரும். அப்புறம் டிட்டர்மினன்ட் எழுதலாம் 3 1 3 2. அப்புறம் அடுத்த எலிமெண்ட் வந்து சைன் என்ன, ப்ளஸ் டிட்டர்மினன்ட் வந்து இந்த ரோ இந்த காலம் வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா 3 4 3 7 அப்போது 3 4 3 7 இப்படி தான் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம எழுதணும். இந்த எல்லாத்துக்கும் நம்ம எழுதலாம் மைனஸ். இப்போ இந்த ரோ இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா அப்போது 3 1 7 2. அடுத்தது ப்ளஸ் இந்த ரோவும் இந்த காலமும் டெலீட் ஆச்சுன்னா அப்புறம் 2 1 3 2. அடுத்தது மைனஸ் இந்த ரோவும் இந்த காலமும் டெலீட் ஆச்சுன்னா 2 3 3 7. அடுத்தது தேர்ட் ரோக்கு வாங்க, அதாவது இந்த எலிமெண்ட் இப்போ வந்து ப்ளஸ். இப்போது இந்த காலம் அண்ட் இந்த ரோ டெலீட் ஆச்சுன்னா அப்போ என்ன இருக்குது 3 1 4 1 அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்த சைன் வந்து மைனஸ். இப்போ இந்த ரோ இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா மீதி 2 1 3 1 இது வந்து எழுதிக்கலாம். அடுத்த சைன் ப்ளஸ். இப்போது இந்த ரோ இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது 2 3 3 4 இது வந்து எழுதிக்கலாம். இப்போது இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இருக்கா, இது வந்து ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும், இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இதோட டிட்டர்மினன்ட் எப்படி வரும் 4 × 2 8 -7 × 1 7. அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸ், அப்புறம் இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 3 × 2 6 -3 - 1 3. அடுத்தது ப்ளஸ் 7 3s are 21 -4 3s are 12. அடுத்து மைனஸ் 3 2s are 6 -7 1s are 7. அடுத்தது ப்ளஸ் 2 2s are 4 -3 1s are 3. அதுக்கப்புறம் இதுக்கு மைனஸ் 2 7s are 14 -3 × 3 9. அடுத்து ப்ளஸ் 3 1s are 3 -4 1s are 4. அடுத்து இங்கே மைனஸ் 2 1s are 2 -3 1s are 3. அடுத்து ப்ளஸ் 4 2s are 8 -3 3s are 9. இந்த மேட்ரிக்ஸோட ஹோல் டிரான்ஸ்போஸ்
இப்போ வந்து இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 8 மைனஸ் 7 என்ன 1, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது அப்போது 1. 6 மைனஸ் 3 என்ன 3, இந்த மைனஸ் வந்து உள்ளார போச்சுன்னா அப்போது மைனஸ் 3. அடுத்தது 21 மைனஸ் 12 9, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ 9. அடுத்து 6 மைனஸ் 7 என்ன மைனஸ் 1, இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 1. அடுத்தது 4 மைனஸ் 3 1. அதுக்கப்புறம் 14 மைனஸ் 9 என்ன 5, மைனஸ் வந்து உள்ளார போச்சுன்னா மைனஸ் 5. அடுத்து 3 மைனஸ் 4 என்ன மைனஸ் 1. 2 மைனஸ் 3 வந்து மைனஸ் 1, மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 1. அப்புறம் 8 மைனஸ் 9 என்ன மைனஸ் 1, த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போது இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து எழுதலாம். என்ன வரும் 1 1 மைனஸ் 1 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5 மைனஸ் 1. இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. செகண்ட் சப்டிவிஷனுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸை வந்து நான் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கான்ஸ்டன்ட்டும் இருக்குது இந்த மேட்ரிக்ஸோட. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ வந்து எப்படி வரும்னா லேம்டா பவர் n மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லேம்டா என்னன்னா 1/3, அதான் இந்த கான்ஸ்டன்ட் ஆட் ஆயிருக்கா. பவர் n மைனஸ் 1, என்னன்றது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ், அப்போ n வந்து 3. அப்போது லேம்டா பவர் n மைனஸ் 1 அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வரும் லேம்டா பவர் n மைனஸ் 1, லேம்டா என்ன 1/3 பவர் n மைனஸ் 1, என்னன்றது 3, அப்போ 3 மைனஸ் 1 2. இப்போ வந்து இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இங்கே எழுதலாம். இப்போ அட்ஜாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ்ன்னு வரும் சைனு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வந்து டெலீட் பண்ணி மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது 1 2 மைனஸ் 2 2. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் பார்க்கலாம். சைன் வந்து மைனஸ் வரும். இப்போ இந்த ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணிங்கன்னா அப்போ மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் மைனஸ் 2 2 1 2. அடுத்து தேர்ட் எலிமெண்ட்டுக்கு பார்க்கலாம். இந்த ரோ அண்ட் இந்த காலம் டெலீட் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது என்ன மைனஸ் 2 1 1 மைனஸ் 2. இதேமாரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து செகண்ட் ரோ இந்த எலிமெண்ட் பாருங்கள். இப்போ வெளியில் சைன் வந்து என்ன வரும் மைனஸ். அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை டெலீட் பண்ணி மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதலாம் 2 1 மைனஸ் 2 2. அடுத்த எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ். இப்போது இந்த ரோ இந்த காலம் டெலீட் ஆகும். அப்போது 2 1 1 2 2 1 1 2. அடுத்து சைன் வந்து மைனஸ். இப்போது இந்த ரோ இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா இப்போ மீதி இருக்கிறது 2 2 1 மைனஸ் 2 2 2 1 மைனஸ் 2. அடுத்து இந்த தேர்ட் ரோ இருக்க 3 எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா 2 1 1 2, இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது மைனஸ். இந்த ரோ அண்ட் இந்த காலம் டெலீட் ஆகி மீதி இருக்கிறது எழுதலாம் 2 1 மைனஸ் 2 2. அடுத்தது ப்ளஸ். அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் டெலீட் ஆச்சுன்னா மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் 2 2 மைனஸ் 2 1. இப்போது இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு, அதுதான் அட்ஜாயிண்ட்டே. இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணலாம். 1/3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இந்த டிட்டர்மினன்ட்லாம் சால்வ் பண்ணலாம். அப்போது ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன மைனஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 2 என்ன 2. அதே மாதிரி அடுத்து ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து 2 இன்ட்டு 2 4 மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 4 ப்ளஸ் 2. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் 2 ஆகிடும். அப்புறம் இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 4, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இது இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 1/3 த ஹோல் ஸ்கொயர் எப்படி வரும் 1/9. இப்போ பாருங்கள் 2 மைனஸ் மைனஸ் உள்ளார் போச்சுன்னா ப்ளஸ். அப்போது 2 + 4 6 மைனஸ் 4 மைனஸ் 2 வந்து மைனஸ் 6 மைனஸ் உள்ளார் போச்சுன்னா 6 4 மைனஸ் 1 3 4 + 2 வந்து 6 மைனஸ் போச்சுன்னா மைனஸ் 6 4 மைனஸ் 1 வந்து 3
-4 -2 வந்து -6, மைனஸ் உள்ளார போச்சுன்னா +6, அப்புறம் 4 - 1 3, 4 + 2 6, மைனஸ் உள்ளார போச்சுன்னா -6, அப்புறம் 2 + 4 6, the whole transpose. இப்போ இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போது 1/9, அப்போ எப்படி வரும்? 6 - 6 3, 6 3 - 6 3 6 6. இதுதான் வந்து adjoint of A. பார்த்தீங்கன்னா இது இன்னும் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 1/3, 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 2. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். அப்போ -2 1 2 1 -2 1 2 2. இப்போ வந்து ஃபைனலாக adjoint of A மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.